15 லட்சம் பேருக்கு 15 லட்சம் காவல்துறை அங்க போட முடியும்? திரும்ப திரும்ப அதையே சொல்லி நீங்க இதுல வந்து குளிர்காய நினைக்கிறது தவறுங்க. நான் இதில் திரும்ப இதுக்கு பதில் லாவணி பாடி இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள், வடநாட்டில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள், இல்ல தமிழ்நாட்டிலேயே நடந்த நிகழ்ச்சிகள், இது எல்லாத்தையும் நான் அடையாளப்படுத்தி ஒரு லாவணி பாடுறதெல்லாம் நல்லா இருக்காது. இல்ல இது முழுக்க முழுக்க இந்திய விமானப்படையோட பணி. அவங்களுக்கு வந்து வெதர் எப்படி இருக்கு, அந்த விமானங்கள் பறக்கும் சூழல், இதெல்லாமே இப்ப படகா இருந்தாலும் கப்பலா இருந்தாலும் விமானங்களா இருந்தாலும் மேல இருக்கிற இந்த இதை பொறுத்து தட்பவெப்ப நிலையை பொறுத்து அதுக்காக அவங்க முடிவு பண்ணிருக்கிறது தான். இதுல வந்து நம்ம அதுலயும் அவங்களையும் போய் குறை சொல்லிட முடியாது. அதுக்காக தான் அவங்க முன்னாடி சொன்னாங்க, இது மாதிரி வெயில் இருக்கும்னு தெரிஞ்சுதான் எல்லாரும் குடை எடுத்துட்டு வரணும், தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வாங்க, தொப்பி போட்டு வாங்க, கண்ணாடி போட்டு வாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. இதுல யாரையும் அதான் இதை தயவு செய்து அரசியலாவே இதை நீங்க யாரும் இதை எடுத்துக்க வேணாம். இந்தியாவின் விமானத்துறைக்கு இருக்கிற அந்த கட்டமைப்பை உலகுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு இது. வந்து அவங்க 93வது வருஷத்தை நுழையிறத நடத்தின ஒரு நல்ல நிகழ்ச்சியா இதை நாம எடுத்துக்கணும். இதுல இது வந்து ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு. இதுல வந்து எந்த இதுவும் இல்லை. இப்ப வேணுன்னே ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி அதுல கூட்ட நெரிசல் தாங்காம இறந்து போனவங்களா இருக்காங்க. இதுல யாரும் கூட்ட நெரிசல்லாம் இல்லை. இது எல்லாமே வெயில் தாக்கம், ஹீட் ரிலேட்டட் தான். ஹீட் ரிலேட்டட் டீஹைட்ரேஷன், இது சம்பந்தப்பட்ட இறப்புகள் தான். என்னங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அதான் சொன்னேன் நான் முதல்லயே. யாருமே அதாவது விசிகா சொன்னா நீங்க சொன்னா யாருக்கும் எல்லாருக்கும் அது அரசியல் அது அரசு முடிவு எடுக்கும். இங்க இருக்கிற செய்தியாளர் எல்லாருமே களத்துல இருந்தவங்க சார், மோஸ்ட்லி களத்துல இருந்தவங்க தான். அங்க வந்து பப்ளிக் ஸ்ட்ரகிள் ஆனதை நாங்க பார்த்தோம். அவங்க நிஜமாவே சஃபர் ஆனாங்க. அவங்க சொன்னது எங்க 15 லட்சம் பேருக்கு இல்ல தண்ணி இல்ல, ரெஸ்ட் ரூம் எல்லாம் இல்லன்னு தண்ணி ரெஸ்ட் ரூம் எல்லாம் எல்லாமே இருந்தது. போதுமான அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்கன்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்தினவங்களே ஒத்து நிக்கிறாங்க. இல்லன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? கடற்கரையில இருந்து வாலாஜா ரோடு இருக்குல்ல சார், அது வழியா தான் வந்து எல்லாருமே மெட்ரோ ரயில் எடுத்துட்டு போனாங்க. சுமார் லட்சக்கணக்கான மக்கள் அந்த ரோட்ல வந்தாங்க. ஒரு இடத்துல கூட மெடிக்கல் கேம்ப் அந்த ரோட்ல இல்ல, வாட்டர் கேன் ஃபெசிலிட்டிஸ் இல்ல. இது எல்லாமே அரசியல் ரீதியான கேள்வி. இல்ல எந்த அரசியலும் இல்லங்க கேள்விதான். இல்ல மெடிக்கல் கேம்ப் அங்க இருந்தது. எல்லா இடத்துலயும் மெடிக்கல் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அங்க இருந்தாங்க. ஏர்போர்ஸ் டிபார்ட்மெண்டோட மெடிக்கல் விங் இருந்தது. இதை தாண்டிங்க நீங்க பீச்சில் இருந்து ஒரு 300 மீட்டர்ல தான் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ், 2 கிலோமீட்டர்ல தான் RGH ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், ஒரு 3 கிலோமீட்டர்ல தான் ஸ்டான்லி, 1.5 கிலோமீட்டர்ல தான் ராயப்பேட்டா மருத்துவமனை. இப்ப இது மாதிரியான ஒரு மருத்துவ வசதி சென்னையை தவிர்த்து அது மெரினா ஒட்டி உலகத்துல வேற எங்கேயுமே இருக்க முடியாது. அதனால மருத்துவ வசதி இல்லன்னு சொல்லிடாதீங்க. நீங்க நல்லா பாத்துருப்பீங்க, ஆம்புலன்ஸ் டிராபிக்ல சிக்கிச்சு 2 மணி நேரம் டிராபிக் இருந்தது. எங்க 15 லட்சம் பேர் இருக்கிறப்ப 15 லட்சம் பேர் கூடுற இடத்துல இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெரிசல் கூட இல்லாம வந்தது இது வரைக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு. இது இந்த 5 பேர் வந்து வெயில் தாக்கத்தால் இறந்தாங்கன்னு வெளிப்படையா சொல்றோம். திரும்ப திரும்ப அதையே சொல்லி நீங்க இதுல வந்து குளிர்காய நினைக்கிறது தவறுங்க. இல்ல 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 ஏங்க 7500 காவல்துறை இருந்தாங்க. 15 லட்சம் பேருக்கு 15 லட்சம் காவல்துறை அங்க போட முடியும்? இல்ல இதுக்கும் 7500 காவல்துறை, இது இல்லாம இந்த ஊர்காவல் படை, இது மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்தாங்க. இல்லாமலாம் இல்ல. தயவு செஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பத்திரிகையாளர்கள் உங்க டிவி ரேட்டிங்க கூட்டிக்கணும். இது வந்து பிளாஷ் நியூஸ போட்டு உங்க ரேட்டிங் இதுல கூட்டிக்கணும். இல்ல 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 எனக்கு தெரியும் நீங்க என்ன டிவில இருந்து மறுக்கிறீங்கன்ட்டு. இது ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ற இல்லங்க. ஏங்க இப்போ நீங்க நான் இதை திரும்பி அரசியல் இல்ல நான் இதில் திரும்ப இதுக்கு பதில் லாவணி பாடி இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள், வடநாட்டில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள், இல்ல தமிழ்நாட்டிலேயே நடந்த நிகழ்ச்சிகள், இது எல்லாத்தையும் நான் அடையாளப்படுத்தி ஒரு லாவணி பாடுறதெல்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு சோகமான நிகழ்வு. இதோட நிறுத்திப்போம், போதும்.